ஆயிரம் மாதம் தேடி அடிமுடி காணாதென்போம் பொறியை மலைகளை சென்று தவம் இருக்கிறார் மாமுனிவர். அப்படி மாமுனிவர் தவம் இருக்க இங்கே தண்ணீர் இல்லாமல் வந்தித்து அடிபடுகிறார்கள். கங்கை எல்லாம் கமண்டத்துக்குள் அடப்பட்டு செல்ல இல்லை, மாறி என்ற மழை இல்லை, முகங்களோட தண்ணீர் இல்லை. தண்ணீர் பஞ்சம் பிடித்ததினால் சரிதான் தேவர்கள் எல்லோரும் பகவானை வேண்டவும் பகவானிடத்தில் வந்து இருக்கிறார்கள். ஆதி இருக்கிற பகவான் என்னுடைய தண்ணீர் என்னை தீர்த்து தர வேண்டும் என்று சொன்னேன். தண்ணீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு எப்படி நீ பார்க்கிற போது பகவான் சொல்கிறார் எல்லாம் கமண்டலத்துக்குள் அடைபட்டு இருக்கிறது. இது யாருடைய வேலை? வேலை. சரி அப்படின்னா முதல்ல விநாயக பெருமானை கூப்பிடுகிறார். அப்பா விநாயகா தந்தையே ஒரோடி பாப்பா சொல்லுங்கப்பா வாய்ப்பா நீ சென்று தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வர வேண்டும். ஆமா தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வர வேண்டும் என்ற வார்த்தை கேட்ட கணபதி பகவான் காக்கை வடிவமாக செல்கின்றார். அந்த கமண்டலத்திலே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கின்ற போது அந்த அகத்திய முனிவர் தவம் செய்தார் பாருங்க. கண்ணை மூடிக்கொண்டு தவத்தில் ஏதோ குறை இருப்பதாக உனக்கு தெரிகிறது. சரி கண் விழிக்கிறார். காக்கை இருக்கிறது. உண்மைதான். என்னடா இது காலங்களாக்கார சனி பகவானுடைய வாகனம் நம்ம கண்டு முன்ன இருக்கிறேன் அப்படின்னு காக்கையை விரட்டுகிறார். காகத்தை விரட்டுகிற நேரத்தில் அந்த காக்கை இருக்கிறது யாரு? அவர் ஒரு நல்ல காரியத்தை செய்தார் பாருங்க.